எக்கா, என்னக்கா பொண்ணும் மாப்பிளையும் எம்பிட்டு நேரமாதான் வாசல்லயே நின்றுகிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்கக்கா. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவோம். என்ன ராணி நீனே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நீ ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க, காட்டுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சொல்லிக்கிட்டு இருக்க. எக்கா, என்னதான் அழுதாலும் கல்யாணம் முடிஞ்சது இல்லேன்னு ஆயிருமாக்கா. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுலக்கா. கண்ணை தொடச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்கக்கா. ஆமா சரோஜாக்கா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த பானுதேன் உங்க மருமக. சரோஜாக்கா, அழுகையை தொடங்கக்கா. ஊர் மக்கள் பூரா நம்மளையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாணியக்கா, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னாலவே எங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்பதான் உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, தங்கச்சியா இருக்காங்க, ஞாபகம் வந்துச்சா? போடா நீ, போ. அம்மாடி பானு, அழுகாதம்மா. சரோஜாக்கா ஏதோ மனசு கஷ்டத்துல பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் மனசுக்கு வச்சுக்கிறாதம்மா. எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். அண்ணே அழுகாதம்மா. யாராருக்கு எங்கெங்க எழுதி வச்சிருக்கோ அங்கதாம தலையெழுத்துப்படி நடக்கும். யாரு அழுது புரண்டாலும் தலையெழுத்தெல்லாம் மாத்த முடியாது. நீ சரோஜாக்காவுக்கு மருமகள் ஆகணும்னு தலையில எழுதி இருக்கு, மாத்தவா முடியும்? என்னங்கடி கிளவியே இம்புட்டு அவசரமா ஓடியாராளுக? அக்கா, ஏன் மாமியார காணா? ஆமா, ரொம்ப முக்கியம். இந்த கிளவிக்கு இவ்வளவு அவசரமா எதுக்கு இங்க ஓடியாராளுக? ஓஹோ, இத பத்தி கேட்கத்தாண்டி அவசர அவசரமா ஓடி வந்திருக்குங்க. பாட்டி ராணி, உண்மைக்குமே சரோஜா பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாட்டி? ஆமாத்தே. உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அடியே, இந்த விஷயம் ஊர் ஊரா தெரிஞ்சிருக்குடி. எங்களுக்கு கடைசியா தெரிஞ்சிருக்கு. என்ன ஏதுன்னு அதான் அவசர அவசரமா ஓடியாரா. அந்த நிக்கிற அந்த பிள்ளையா பொண்ணு? ஆமாத்தே, அதான் பொண்ணு. என்ன கிட்டி பொண்ணு மூஞ்சி சரியாவே தெரியல. மேக்கப் அவ்வளவா பாடலையா? இந்த கிளடி தெரிஞ்சு கேக்குதானு தெரியாம கேக்குதானு தெரியலையே. நான் செத்த பவுர் அடிச்சாலும் பவுர் அடிக்கிறான்னு ஊரே தம்பிட்ட அடிச்சிரும். அது ஒரிஜினல் கலரே அதான் தே. என்னத்து சொல்ற? இம்புட்டு கருவண்டு மாதிரி இருக்க பொண்ணு சரோஜா என் மயனுக்கு அப்படியே தங்க ரகம் மாதிரி பொண்ணு வேணும்னு ஊரு ஊரா சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்கத்தே. எங்க என்னத்த பேசணும்னு ஒரு வயசுலயே தெரியாதே. நீங்க பாட்டுக்கு படபடன்னு பேசிடுவீங்க. அக்கா, நான் உள்ளக்க போறேன்க்கா. தம்பி, ஆரத்தி எடுக்காம வீட்டுக்குள்ள போக கூடாதுப்பா. செத்த இருப்பா, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். அம்மாடி, புது பொண்ணு, உன் பேர் என்னம்மா? அம்மாடி, என்னம்மா? வாயில இருந்து காத்துதே வருது. உனக்கு பேச தெரியுமா என்ன? சத்தமா சொல்லுமா. பானு. என்னங்கடி சொல்றா? என்னமோ பானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தெரியுமா, பானுன்னு சொல்லுது. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எங்கிட்ட போறதுன்னு தெரியலையே. இங்க பாருட்டி சின்ன பொண்ணு, சரோஜாக்கா என்னம்மா அழுதுகிட்டு கிடக்குன்னு பார்க்கவே பாவமா இருக்கு. அழுக வராதாக்கா பின்ன? இவங்க மயனுக்கு எப்படிலாம் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பக்கத்து வீட்டுக்கு தெரியாம கூட கல்யாணம் நடந்து போச்சே, அதான் இப்படி அழுகுறாக்கா. சரோஜாக்காவே மனசு கஷ்டத்துல இருக்கு. இந்த கிழடிய வந்துல தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காளுக. போன்னு சொல்ல முடியாது. நடந்தது பத்தலாண்டி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா என்ன
யாராரு அட்வைஸ் சொல்றதுனே ஒரு விவஸ்தை இல்லாம போச்சுக்கா. ராணி அக்காவை அந்த பாடுபடுத்துது மாமியாரு. ஆனா இங்க வந்துகிட்டு அனுசரிச்சு போகணும், குணமா இருக்கணும், மனமா இருக்கணும்னு என்ன கதை அளந்து விட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருவேன். அடியக்கலா ஏண்டி இப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து டீ இங்கே பாருங்க. பொண்ணு இப்படியே நின்றுகிட்டு இருக்கு, இவளுகளும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்காளுங்க. அம்மாடி பானு, மாணிக்க தம்பி ரூம்பு அங்கிட்டு தாமா இருக்கு, ரூமுக்குள்ள போய் உட்காருமா. பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். பானு எம்பட்டு நேரமே நின்றுகிட்டே இருப்ப, போய் சத்த உட்காருமா. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கு, ஒன்னையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரோஜாக்கா அழுதுகிட்டே இருக்காதியக்கா, உங்க உடம்புகையும் பாத்துக்கறணும்ல. ஸ்டாங்க ஒரு டீயை போட்டு கொண்டு வரவா? ஏனா ராணி, நான் அப்புறமாட்டி குடிச்சுக்கிறேன். பெரியம்மா உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா? ஏனாடி ராணி, வீட்ல இருந்து வரையிலவே குடிச்சிட்டு வந்தேன். அடியா காலையில விளக்கு வைக்கிறப்ப வீட்டை விட்டு போனவ இன்னமும் ரவுண்ட் கட்டிக்கிட்டே தான் இருக்க. வீட்டுக்கு எப்ப வருவ? வீட்டுக்கு வருவியா இல்ல இங்கேயே தங்கிடுவியா? நீங்களும் நடக்கிற பிரச்சனையை பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. சரோஜாக்காவே உடஞ்சு போய் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எப்படி தனியா வாரது? செத்த நேரம் இருந்துட்டு வாரேன். புள்ளைகளை பாத்துக்கிறங்க, கிளப்பி டியூஷனுக்கு விடுங்க. சரி சரி, சீக்கிரமா வீடு வந்து சேரு, நான் கிளம்புறேன். பாருடி சரோஜா, இப்படியே அழுதுகிட்டு இருக்காம மனசை தேத்திக்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கட்டி. ஆமா சரோஜா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே அழுது போனோம்னாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்லட்டி. நாங்க போயிட்டு வாரோம். அடியா மருமகாரி, நீ வீட்டுக்கு வருவியா என்ன? வாரேன் வாரேன், சரோஜாக்காவை சமாதானப்படுத்திட்டு வாரேன். சரோஜாக்கா அழுதாதியக்கா, இப்படியே அழுதா உங்க உடம்புக்கு தாக்க சரியில்லாம போகும். மாணிக்க பொண்டாட்டிய பார்த்தா நல்ல விளையா தாக்கா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணாக்கா பாக்கணும். அடாவடியெல்லாம் பேசுற மாதிரிலாம் தெரியலக்கா. ராணி அந்த கருவாச்சி நடிக்கிறா ராணி. அவ அக்கா கறி எப்படி பேசுவானோ உங்களுக்கு எல்லாருக்கும் தான தெரியும். அப்பா வயதான இருக்கு மகளுக்கு. அக்கா, அந்த புள்ளைய பார்த்தா அப்படிலாம் தெரியலக்கா, சின்ன பிள்ளை மாதிரிதான் இருக்கு. நம்மதான் தாயா புள்ளையா பாத்துக்கிறனுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீட்ல யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அம்மாடி பானு, எக்கா பைய கூப்பிடுக்கா, புள்ள பயந்துருச்சு போல. அம்மாடி பானு, பயப்படாதம்மா, நாங்கதேன். ஏம்மா ஏன் இப்படி வந்து கொல்லைக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்க? உன்னையத்தான் மாணிக்க தம்பி ரூமுக்குள்ள போய் உட்காருன்னு சொன்னேன்ல. அது எனக்கு பயமா இருக்கு, அதான் வெளியில வந்து நிக்கிறேன். என்ன பானு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னைய தொட்டு தாலி கட்டினது மாணிக்க தம்பி, அந்த தம்பியை பார்த்தா பயப்படுற? அடியே வசந்தி, பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கால பானு, அதான் ரொம்ப பயப்படுறா போல இருக்கு. பயப்படாதம்மா, எதா இருந்தாலும் நாங்க இருக்கோம். நாங்கெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுமா. இங்க பாருபானு, நாங்கெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான், ஆனா சொந்த மாதிரி பழகுவோம். எங்களுக்கெல்லாம் சரோஜா அக்கா எங்க கூட பிறந்த அக்கா மாதிரி நல்ல அறிவுரையிலான்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, சரோஜாக்கா படபடன்னு கோவமா இருந்து பேசுறத பார்த்து அவங்க கோபக்காரவங்க நினைச்சுக்கிறாதம்மா. அவங்க ஒரு குழந்தை மாதிரி. அவங்களுக்கும் அவங்க மயன் கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு கனவுலாம் கண்டிருப்பாங்கல்ல, அந்த கனவு நடக்காம போயிருச்சு. அதையும் கொஞ்சம் கோவமா பேசுறாங்கம்மா. ஆனா குணத்துல தங்கம், ஏதாச்சும் உதவினா ஆளுக்கு முன்னாடி அவங்கதே வந்து உதவி செய்வாங்க. படபடன்னு சரோஜாக்கா பேசுறத பார்த்து கோபக்காரவங்க மட்டும் நினைச்சுக்கிறாதம்மா, தங்கமானவங்கம்மா. ஆமா பானு, அவங்க ரொம்ப வெகுளியானவங்க. இங்க பாருபானு, நீ அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுல நீ மகாராணி மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் நீ பொறுத்து போ. ஆமாமா பானு, கொஞ்ச நாளைக்கு சரோஜாக்கா உன் மேல கோபப்படுவாங்க, அதை பெருசா எடுத்துக்கிறாம அனுசரிச்சு போமா. போக போக உன்னையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அப்புறம் யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாமா. எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா எங்க அம்மா தான் அவளை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஏன் இப்படி உங்க அம்மா பண்றாங்க? பெத்த புள்ளைய கல்யாணம் முடிச்சா நம்ம கடமை முடிஞ்சிருச்சேன்னு செவனேன்னு இப்படி பண்ணி விட்டுட்டாங்களே. வாழ போற மக நல்லா இருப்பாளா நல்லா இருக்க மாட்டாளான்னு ஒரு நினைப்பு இருக்கா? என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு படிக்கணும் தான் ஆசை. அம்மா, எனக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு உன் மாமியார் இமாரட்ட சொல்லி வச்சுக்கிறாதம்மா. ஓ
உன் மாமியார் எப்படி உன்னைய இந்த வீட்டை விட்டு விரட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாமா பானு, இந்த விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ பாட்டுக்கு அமைதியா இருமா. ஆமா பானு, பொம்பளைகளுக்கு ஒரு தாட்டி கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அந்த குடும்பத்தை தான் நம்ம கோயிலா நினைக்கணும். புருஷனே கண் கண்ட தெய்வமா இருக்கணுமா? எல்லாம் மாறும். என்ன படிப்பு என்ன படிப்பு? பாருமா பானு, மாணிக்க தம்பி ரொம்ப நல்ல தம்பிமா. அதட்டி கூட பேச மாட்டாங்க, பேசுறது கூட வெளியில கேட்காது. உனக்கு நல்ல புருஷன் வந்து வாச்சிருக்குமா. இப்படியே அழுதுகிட்டு இருக்காதம்மா. பாமா உள்ளக்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாத்திக்க வா. எக்கா, இந்த பொண்ணு என்ன சீர் வரிசையா கொண்டு வந்து இறக்குச்சு. இந்த பொண்ணு மட்டும்தானே வந்துச்சு. அட ஆமா, இப்ப என்ன செய்யறது? அடியே சின்ன பொண்ணு, உன்கிட்ட எதுவும் புது ட்ரெஸ் இருக்காட்டி? 2-3 ட்ரெஸ் பீரோக்குள்ள இருக்குக்கா. அடியே அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து பானுட்ட குடுடி, ட்ரெஸ்ஸை மாத்தட்டும். சரிக்கா, இந்த போய் எடுத்துட்டு வரேன். அம்மாடி பானு, அழுதுகிட்டே இருக்காம வீட்டுக்குள்ள வாமா, உனக்கு டீ போட்டு தரேன், குடி ஃபர்ஸ்ட் வா.